பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். கோட்டீஸ்வரன் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். கோட்டீஸ்வரன், இப்போ போன வருஷமும் இதே மாதிரியான ஒரு நிலவரம் தான் நீடிச்சது. பெரிய வித்தியாசம் இல்லை ஆளுநருக்கும் அரசுக்கும் நிலவக்கூடிய அந்த உறவுல. ஆனா போன வருஷம் கலந்து கொள்ளாத முதலமைச்சர் இந்த வருஷம் இந்த தேநீர் விருந்துல கலந்து கொள்ள இருக்கிறார் அரசின் சார்பில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விளக்கம் ஏற்புடையதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன? அதாவது முரண் நிறைய இருக்குன்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன். அதாவது திமுக கட்சி என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு என்பது ஆட்சியாளர்களோட வாதமாக இருக்கிறது. அதாவது திமுக கட்சி எதிர்க்கும், ஆனா அரசு சார்பில் நாங்க பங்கேற்போம். இது ஒரு டிப்ளமேட்டிக் சேனல். அதாவது ஆளுநர் அலுவலகம், ஆளுநர் ஒரு தேநீர் விருந்து இருக்கிறாரு, அதுல கலந்துக்கிறதுனால இதனால ஒன்றும் ஒரு பாதிப்பு கிடையாது, பிரச்சனை கிடையாதுன்ற அடிப்படையில இவங்க போய் கலந்துக்கிறாங்க. திருப்பி இதுல கலந்துக்கிறதுனால தமிழக மக்களுக்கோ இல்ல தமிழக ஆட்சியாளர்களுக்கோ என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு தார்மீக அடிப்படையில இப்ப விசிக மார்க்சிஸ்ட்லாம் ஒரு கருத்துக்கு வராங்க. இவர் மக்கள் விரோத கவர்னரா இருக்காரு. மக்களுக்கு தேவைப்படுகிற மசோதாக்களிலோ இல்ல கையெழுத்துகளோ காப்பீடுகளோ எதுவும் கையெழுத்து விடுவதில்லை. அந்த காரணங்களால் நாங்க புறக்கணிக்கிறோன்ற மாதிரி கூட்டணி கட்சிகள் முடிவெடுக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பிரதான கட்சியான திமுகவை பாத்தீங்கன்னா புறக்கணிக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அரசு சார்பா போறாங்க. இப்ப திமுக போதா இல்லையா அப்படின்றத பத்தி யாரும் பேச போறதோ இல்ல எதிர்பார்க்க போறதோ இல்லை. ஆனா முதலமைச்சர் பங்கேற்கிறாரா, அமைச்சர் பெருமக்கள் போறாங்களா, திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் போறாங்களா அப்படின்றத கூர்ந்து கவனிப்பாங்க. அப்ப என்ன திமுக நினைக்கிறாங்கன்னா, கவர்னரோட அலுவலகத்தோட நம்ம தேவையில்லாத சர்ச்சையோ பிரச்சனையோ வளர்த்துக்க வேணாம், இந்த விஷயத்துல நம்ம சமாதானமா போயிடலாம் அப்படின்ற அந்த இடத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.